ஹாய் ஃப்ரெண்ட், இந்த ரசம் வந்து என்ன ரசம்னு நினைக்கிறிய? இது கருவாட்டு ரசம். இதில் என்னென்ன சேர்ந்துருக்குன்னா சீரகம், சோம்பு, மிளகு, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்ந்துருக்கு. இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம் பார்த்துங்க. இந்த கருவாடு அலசிருக்கு. இப்போதைக்கு அடுப்பை பற்ற வைக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை எடுத்து வச்சிடுறோம். இப்போ ஒரு 3 கரண்டிலேருந்து 4 கரண்டி வரையும் எண்ணெய் ஊற்றுறோம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. பார்த்துங்க, இது கருவாட்டு ரசம். இதில் வந்து சீரகமும் சோம்பும் நல்லா எண்ணெய் காஞ்சானே பார்த்து சீரகமும் சோம்பும் போட்டாச்சா? நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வெங்காயம் செவக்கணும். ஒரு 10 நிமிஷம். இது வரையும் நல்லா செவக்கட்டும். இது ஞாபகமாக வச்சுக்கோங்க. இதில் வந்து 4 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 25 கிராம் சீரகம், சோம்பும் ரெண்டும் கலந்து 25 கிராம். அப்புறம் மிளகு இவ்வளோ, வெள்ளைப்பூடு 4 போட்டு நச்சிருக்கு, மஞ்சத்தூள் சிலது. இப்போ இதை ஊற்ற போகிறோம். வேறு புளியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு சிலது கொஞ்சோண்டு தனி மிளகாப்பொடி அது சேர்க்கணும். வரமிளகாய் இருந்தால் மிக்சியில் அடிக்கையிலேயே சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகாய் சேர்த்துக்கிட்டேன், மிளகாய் மட்டும். உப்பு தேவையான அளவு. கொதி வந்தோடனே போடுவோம். தட்டு 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 கருவேப்பிலை எடுத்துட்டு கொண்டா. கருவேப்பிலை எடுத்து தட்டத்தா மூடுவோம். மூடி வச்சுருவோம். கொதி வந்தோடனே கருவாடு போடுவோம். நல்லா கொதி வந்துருச்சு பார்த்துங்க. இப்போ எடுத்து கருவாடை போடுறோம். எந்த கருவாடுனாலும் வச்சுக்கலாம், சரியா? இது இப்போதைக்கு காரா கருவாடு, செலாப்பரட்டை கருவாடு. வீடியோ போடுறோம். 5 நிமிஷம் மூடுறோம். 5 நிமிஷம் ஆயிடும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்க.
இப்போ டெஸ்ட் பார்க்குறோம். ரொம்ப வாசனையாக இருக்கு. அப்பா வீடே மறக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கருவாட்டு ரசம் செய்வீங்க. நாளைக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே லைக் போடுங்க, லைக் போடுங்க, கூட பெல் பட்டனையும் அமுக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா.